வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம பேச போற டாபிக் ரொம்ப முக்கியமான விஷயங்க. குழந்தைங்களுக்கு எல்லாத்துக்கும் பிடிச்ச நூடுல்ஸ் சாப்பிடலாமா, ஆரோக்கியமானதா, அப்படியே நூடுல்ஸ் சாப்பிட்டு அப்படியே வயிறுலாம் போயிட்டு பசை மாதிரி இறுகிக்கும் அப்படின்னு சொல்றாங்களே. இப்போ நூடுல்ஸ் சாப்பிட்டா திடீர்னு ஹார்ட் அட்டாக் வந்துடும் அப்படின்னு சொல்றாங்க. எந்த அளவுக்கு உண்மை, அதுல என்னென்ன சத்துக்கள் இருக்கு இல்ல, ஸோ அது தினமும் சாப்பிடலாமா, எந்த அளவுக்கு சேர்க்கலாம், குழந்தைங்க விரும்பி கேட்குறாங்களே, ஒரு வாட்டி கூட கொடுக்க கூடாதா, அதை பத்திலாம் விரிவா அறிவியல் பூர்வமா இன்னைக்கு பார்ப்போம். நூடுல்ஸு பயங்கர ஒரு ஆபத்தான உணவா அப்படின்னு கேட்டிங்கன்னா, சீனர்கள் கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான வருஷமாக உங்களுக்கு நூடுல்ஸ் வந்து அவங்க பிரதான உணவாக சாப்பிட்ருக்காங்க. கோதுமை மாவை அவங்க ப்ரிப்பேர் பண்ணி ஃப்ரெஷ்ஷாக அதை இடியாப்பம் பிழிகிற மாதிரி உங்களுக்கு நூடுல்ஸ் மாதிரி பிழிஞ்சு அதை நம்ம காய்கறிகள்லாம் போட்டு அல்லது ஒரு அசைவம்லாம் போட்டு கலந்து சாப்பிட்ற பழக்கம் ஆயிரக்கணக்கான வருஷமாக அங்கே பழக்கத்தில் இருக்குது. ஆனால் நாம் பேச போகிறது இந்த நூடுல்ஸ் கிடையாது. இப்போ கடையில் விற்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெரும்பாலும் இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ். நூடுல்ஸ் ஆரம்பிச்சு ஆயிரக்கணக்கான வருஷம்லாம் ஆகல, ஒரு 60-70 வருஷம் தான் ஆகுது. ஸோ அதோட கதையை பார்ப்போம் வாங்க. ஜப்பான்ல இப்போ 2ஆம் உலக போறப்ப அணுகுண்டு போட்டு ஹிரோஷிமா நாகசாகி பெரிய டேமேஜ் நடந்ததுங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். அமெரிக்காக்காரன் உடனே ஜப்பான்ல அணுகுண்டு போட்ட உடனே உங்களுக்கு ஜப்பான்ல பயங்கரமா மக்கள் பஞ்சம் பசி பட்டினின்னு பயங்கரமா தவிச்சாங்க. அப்புறம் அணுகுண்டு போட்ட அமெரிக்காக்காரங்களே பரிதாபப்பட்டு ஐயோ மக்கள் இப்படி இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அவங்களுக்கு உணவுக்கு தரேன் அப்படிங்கிற பேர்ல நிறைய கோதுமை மாவை உங்களுக்கு இறக்குறாங்க. மக்கள் ஜப்பான்ல பாரம்பரியமா அரிசி அல்லது பார்த்தீங்கன்னா இந்த நூடுல்ஸ் இந்த மாதிரியான விஷயம் தான் சாப்பிட்டு பழக்கம். அவங்களுக்கு கோதுமை மாவில் பிரெட் செஞ்சு சாப்பிட்றதோ அதெல்லாம் பெருசாக பழக்கம் கிடையாது. கோதுமை மாவை என்ன பண்ணுறது தெரியாது அப்படின்னு முடிச்சுட்டு இருக்காங்க. ஸோ அப்போ தான் மோமோஃபுக்கு ஆண்டோ அப்படின்னு ஒரு நபருங்க, அவர் தான் ஒரு 2 வருஷமாக ஆராய்ச்சி பண்ணார். இவ்வளோ கோதுமை மாவு எக்ஸஸாக இருக்குது, மக்கள் அதை விரும்பி சாப்பிட்றதில்ல, இது ஏதாவது ஈஸியாக மக்களுக்கு பயன்படுத்துகிற மாதிரி இன்ஸ்டண்ட்டாக ஏதாவது தயார் பண்ண முடியுமான்னு யோசிக்கிறாரு. அப்போ தான் இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ்னு ஒரு கான்செப்ட் வருது. இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ்னா என்ன? இப்போ நூடுல்ஸை ஃப்ரெஷ்ஷாக தயார் பண்ணணும்னா ஒவ்வொரு வாட்டி கோதுமை மாவை பிணைஞ்சு அது புளிஞ்சு இடியாப்பம் புளியறது, வீட்டில் இடியாப்பம் செஞ்சு பார்த்தவங்களுக்கு தெரியும், ஒரு கஷ்டமான வேலை. ஸோ இப்போ இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ் என்னன்னா, ஏன்னா கெட்டு போகாமல் இருக்கணும் இல்லையா, ஒரு பாக்கெட்டில் போட்டு விற்கிறோம்னா கெட்டு போயிடும். ஸோ அதுக்கு நூடுல்ஸை ஆல்ரெடி வேக வச்சு அதை எண்ணெயில் பொரிச்சுட்டா அதில் இருக்கிற நீர்ச்சத்து எல்லாம் போயிடும், டீஹைட்ரேட் ஆகிடும். இந்த டீஹைட்ரேட் ஆன உடனே அதில் கிருமி தாக்கமோ அதெல்லாம் ஏற்பட்டு அது கெட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ இந்த மாதிரி டீஹைட்ரேட் ஆன நூடுல்ஸை ஒரு பாக்கெட்டில் போட்டு தனியாக மசாலா பவுடர்லாம் தனியாக போட்டு அதில் அப்புறம் எப்போ வேணாலும் நீங்கள் அப்படி சூடு பண்ணி அப்படியே சுடுதண்ணியில் போட்டு இதை போட்டிங்கன்னா 2 மினிட்ஸ்ல நூடுல் தயார் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை கண்டுபிடிச்சவர் தான் மோமோஃபுக்கு ஆண்டோ. அவர் கண்டுபிடிச்ச நூடுல்ஸ் பேர் தான் சிக்கன் ராமன். அதான் இப்பவும் பார்த்தீங்கன்னா டாப் ராமன் ஒரு கம்பெனி உங்களுக்கு தெரியும், நிசின் ஃபுட்ஸ்னு சொல்லுவோம், அவங்க தான் நூடுல்ஸே கண்டுபிடிச்சவங்க. இந்தியாவில் எப்பங்க நூடுல்ஸ் வந்துச்சு? 1980க்கு மேல உங்களுக்கு சுவிட்சர்லாண்டை சேர்ந்த மேகி அவங்க பார்த்தீங்கன்னா ஃபேமஸா சூப் தயாரிக்கிற கம்பெனி. ஆக்சுவலா அவங்க இந்த இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ் ஃபேமஸா இருக்கிறதுனால அவங்களும் அவங்க வெர்ஷன் ஆஃப் இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ் கொண்டு வராங்க. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்றேன், வெளிநாடுகள்ல அது சைனா, கொரியா, ஜப்பான் இங்கெல்லாம் விற்கக்கூடிய நூடுல்ஸ் மெயினா கோதுமை மாவில் தயாரிக்கிறது. நம்ம ஊர்ல விற்கிற நூடுல்ஸ் பெரும்பாலும் மைதா மாவில் தயாரிக்கிறது. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா சிறுதானியம் இதெல்லாம் கூட நூடுல்ஸ்லாம் வந்துருச்சு. அப்புறம் ஆட்டா நூடுல்ஸ், கோதுமை மாவு நூடுல்ஸ்லாம் வந்துருச்சு. இதோட அடிப்படை காம்போசிஷன் என்ன அப்படின்னு பார்த்துருவோம். அடிப்படை காம்போசிஷன் பார்த்தீங்கன்னா ஒரு 100 கிராம் சமைக்காத நூடுல்ஸில் கிட்டத்தட்ட 380 கலோரி இருக்குது. அதில் ஆல்மோஸ்ட் 60 கிராமுக்கு மேலே மாவுச்சத்து தான், சரிங்களா. ஒரு 8 கிராம் புரோட்டீன் இருக்குது, ஒரு 12 கிராம் கொழுப்புகள் இருக்குது. அது கொஞ்சம் எண்ணெயில் பொரிச்சதுன்னு சொன்னாங்க, அதுலேருந்து வரக்கூடிய கொழுப்புகள் தான். முக்கியமான விஷயமா இதில் ஒரு பாக்கெட் இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ்லேயே 1 கிராம் சோடியம் இருக்குது. இதுதான் முக்கியமான விஷயம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சோடியம் ஒரு நாளைக்கு தேவையே 2.5 கிராம் தான். ஸோ நீங்கள் ஒரு பாக்கெட் இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ் சாப்பிட்டீங்கன்னாவே ஒரு நாளைக்கு தேவையான சோடியமில் ஆல்மோஸ்ட் கால்வாசிக்கு மேலே கிடச்சிருதுங்க. ஸோ அதனால் ஆல்ரெடி பிபி அந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்க, கிட்னி அந்த மாதிரிலாம் பிரச்சனை இருக்கிறவங்க நூடுல்ஸ் தினமும் சாப்பிட்டா அதுலேயே பெரும்பாலான உப்பு நமக்கு கிடச்சிருது. அதனால் அதுக்கு மேலே சேர்க்கறதுலாம் டூ மச் எக்ஸ்ட்ரா உப்பு ஆயிரும். அதை மனசில் ஞாபகம். சரி, இந்த மைதா கோதுமை வித்தியாசம் சொன்னேன், இதனால் பெரிதளவு உங்களுக்கு மாவுச்சத்து வித்தியாசம் வருதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, உண்மையாக சொல்ல போனால் அந்த அளவுக்கு கிடையாது. பொதுவாக நம்ம ஊரில் நான் ஏற்கனவே நம்ம பழைய வீடியோலாம் அலசியிருக்கோம், மைதானாவே அப்படியே ஒரு பயங்கர மோசமாக பார்த்துட்டு கோதுமைனா ரொம்ப ஆரோக்கியம்னு பார்க்குறது அந்த அளவுக்கு ஒரு கரெக்டான விஷயம் கிடையாது. நிறைய அதுவும் இப்போலாம் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் இன்ஃப்ளூயன்சர்ஸ் மைதாவில் செஞ்சுருக்காங்க அப்படி இப்படின்னு அப்படியே ஒருத்தர் இன்ஃப்ளூயன்சர் பார்த்தா அப்படியே குப்பையெல்லாம் அப்படி போட்டு பிரித்து எறிகிறாரு. ஆனால் அறிவியல் பூர்வமாக பார்த்தா கோதுமையில் 90% இருக்கிறது மைதா தாங்க, சரிங்களா. மைதா ப்ளஸ் அந்த கோதுமை அதுக்கு மேலே இருக்கிற அந்த தவிட்டு லேயர் அது சேர்ந்தா கோதுமை, அவ்வளோதான். ஸோ கோதுமையில் 90% ஆக்சுவலி மைதா தான் இருக்குது, அவ்வளோதான். அதில் இந்த ஃபைபர் தூக்கிட்டா மைதா, அவ்வளோதான். இந்த மைதா ரவை எல்லாம் கோதுமை மைனஸ் அதில் இருக்கக்கூடிய அந்த ஃபைபர் அந்த தவிட்டு லேயர், இவ்வளோதான் விஷயம். ஸோ அது ஏதோ வித்தியாசமான ஏதோ உணவுலாம் ஒன்றும் கிடையாது. ஸோ
இதில் விஷயம் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஒருவேளை கோதுமையில் நூடுல்ஸ் செய்கிற அந்த வெளிநாட்டு கம்பெனிக்கார நூடுல்ஸ்க்கும் மைதாவில் நூடுல்ஸ் செய்கிற நம்ம கம்பெனிக்காரங்க நூடுல்ஸ்க்கும் அதிகபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 கிராம் நார்ச்சத்து மட்டும் கொஞ்சம் வேறுபடும். இது ஒரு பிரச்சனையா அப்படின்னு கேட்டால், இந்த 4-5 கிராம் நார்ச்சத்து எளிதாக நீங்கள் மற்ற காய்கறிகளில் எடுத்துக்க முடியும். மைதாவில் நூடுல்ஸ் செய்கிறீங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டா அதில் வந்து நீங்கள் வந்து கூட கொஞ்சம் காய்கறி, ஒரு பீன்ஸு, கேரட் எல்லாம் போட்டிங்கன்னா ஈஸியாக அந்த மைதா வெர்சஸ் கோதுமை அதில் லாஸ் ஆகக்கூடிய அந்த ஒரு 5 கிராம் நார்ச்சத்து ஈஸியாக இந்த காய்கறிகளில் வந்துடும். ஸோ இந்த இது வந்து பெருசாக பிரச்சனை கிடையாது. ஸோ மைதாவோ கோதுமையோ இது ஓவராலாகவே மாவுச்சத்து அதிகம் நிறைந்த உணவு. சரிங்களா? அப்படின்னா அப்போ சிறுதானிய நூடுல்ஸ்னால் சூப்பராக சாப்பிட்லாம், ஆட்டா நூடுல்ஸ், கோதுமை நூடுல்ஸ்னால் நிறையா சாப்பிட்லாம் அப்படிங்கிறது கிடையாது. இதுதான் மனசு ஞாபகம் வச்சுக்கணும். ஓவராலாகவே அது எண்ணெயில் பொரிக்கப்பட்ட உணவு. ஸோ ஆல்ரெடி எண்ணெயில் பொரிச்சு ரெடியாக வச்சுருக்காங்க, அதை நீங்கள் வேக வச்சு சாப்பிட்றீங்க சீக்கிரம் தயாராகிறதுக்காக. ஆனால் மற்றபடி அதில் வந்து மாவுச்சத்து பொதுவாகவே அதிகம். அது மைதாவில் செஞ்சிருந்தாலும் சரி, ஆட்டா அல்லது கோதுமையால் செஞ்சிருந்தாலும் சரி, சிறுதானியத்தில் செஞ்சிருந்தாலும் சரி, ஓவராலாகவே மாவுச்சத்து அதிகம் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். மற்றபடி இது ஆரோக்கியமானதா அப்படின்னு கேட்டால் இதில் வேற ஒரு விஷயம் இருக்குது. இதில் வந்து நிறைய இந்த எம்எஸ்ஜி கலக்கிறாங்கன்னு சொல்கிறாங்களே. ஈவன் வந்து ஒரு 10 வருஷம் முன்னாடி உங்களுக்கு இந்தியாவில் ஒரு முக்கியமான நூடுல்ஸ் கம்பெனியை பேன் பண்ணாங்க, அதில் நீங்கள் எம்எஸ்ஜி கலந்துட்டீங்கன்னு. ஆனால் அதுவும் அப்புறம் ஆராய்ச்சி பண்ணி பார்த்ததில் என்ன தெரிய வந்துச்சுன்னா, எம்எஸ்ஜின்னு சொல்லக்கூடிய மோனோசோடியம் குளூட்டாமேட் அல்லது பிரபலமாக எல்லாத்துக்கும் தெரிஞ்ச அஜினோமோட்டோ உண்மையாக அதில் கலந்துருக்காங்கன்னா இல்லை, அதில் வந்து ஆனியன் பவுடர், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நிலக்கடலை பவுடர்லாம் கலந்துருப்பாங்க. அதில் இயற்கையான குளூட்டாமேட் உப்பு கலந்துருக்கும். அது வந்து எம்எஸ்ஜி கண்டுபிடிக்கக்கூடிய டெஸ்ட்டில் வந்து பாசிட்டிவ் வரும், மற்றபடி எம்எஸ்ஜி கலக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஆராய்ச்சிகள்லாம் பண்ணி அப்புறம் அந்த பேனை வந்து ரிவர்ஸ் பண்ணாங்க. ஸோ இந்த எம்எஸ்ஜி கலந்துருக்கிறதுனாலயா இல்லையா, அதனால் அது ஆரோக்கியமா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் விட, மைதாவா கோதுமையா அதனால் ஆரோக்கியமா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் விட, ஒட்டுமொத்த அதில் இருக்கிற மாவுச்சத்து கொஞ்சம் அதிகம். சரிங்களா? நீங்கள் நூடுல்ஸ் ரொம்ப மோசம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நீங்கள் நல்லா சோறு நல்லா போட்டு நிறைய சாப்பிட்றீங்க அப்படின்னா அதுவும் பிரச்சனை தான். என்னங்க, நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன், நம்ம சாதாரண வெள்ளை பொன்னி அரிசியும் மைதாவும் ஒன்று தான். அரிசியில் தவிட்டு லேயர் நீக்கினா அது பாலிஷ் பண்ணப்பட்ட வெள்ளை அரிசி. சரிங்களா? கோதுமையில தவிட்டு லேயர் நீக்கினா அதுதான் மைதா. ரெண்டும் வந்து ஒரு சரிசமம் தானே. ஸோ இதை ரொம்ப சூப்பர்னு நினச்சிக்கிட்டு இதை வந்து நாம் வந்து ரொம்ப மோசம் அப்படின்னு பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. பொதுவாகவே உலகம் ஃபுல்லாக ஒரு வருஷத்துக்கு 100 பில்லியன் நூடுல்ஸ், இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ் தயார் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. சரிங்களா? 100 பில்லியனா உலகத்தோட மொத்த ஜனத்தொகையே 8 பில்லியன் தான். அப்படின்னா கிட்டத்தட்ட சராசரியாக உலகத்தில் இருக்கிற அனைத்து மக்களுமே ஆவரேஜாக பார்த்தா ஒரு 13 நூடுல்ஸ் வருஷம் சாப்பிட்ற மாதிரி கணக்கு வருது. அப்படி இல்லை, நூடுல்ஸ் சாப்பிட்ற நாடுகளில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மனுஷங்க ஒரு வருஷத்துக்கு 60-70 பாக்கெட் ஈஸியாக சாப்பிட்றாங்களாம். அப்படின்னா வாரம் 1 அல்லது 2 நூடுல்ஸ் ஈஸியாக சாப்பிட்றாங்க. இது வந்து ஆரோக்கியத்துக்கு கெடுதல் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வட இந்தியா, அதுவும் இந்த நார்த் ஈஸ்ட்டு, சிக்கிம், அந்த மாதிரி இந்த ஹிமாலயன் ஏரியாஸு அங்கெல்லாம் வந்து டூர் போயிட்டு தான் தெரியும். ஸோ அங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நூடுல்ஸ் தான் பிரதான உணவே. ஒரு குறிப்பிட்ட ஹைட்டுக்கு மேலே வாழ்கிறவங்களுக்குலாம் போட்டு உங்களுக்கு அப்படியே விதவிதமாக அப்படியே பயங்கரமாக சமைக்கிறதுக்குலாம் அங்கே டைம் இருக்காது. அங்கே அடுப்பு கூட பற்ற வைக்க முடியாதுங்க. சரிங்களா? சுடுதண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு நூடுல்ஸை போட்டு கொதிக்க வச்சு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் அவங்க இமயமலை ஏறுவாங்க. ஸோ நீங்கள் பெரும்பாலும் இந்த ஹிமாலயாஸு பேஸ் கேம்ப்பு அந்த மாதிரி சில வீடியோஸ்லாம் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா தெரியும். அங்கே பேஸ் கேம்பில் நூடுல்ஸ் தான், அங்கே இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ் அதை போட்டு கொதிக்க வச்சு சாப்பிட்டு போயிட்டே இருப்பாங்க. கூட வேணுன்னா ஏதாவது ப்ரோட்டீனுக்கு முட்டை கிட்ட சேர்த்துப்பாங்க. இவ்வளோதான், சிம்பிள் ஐட்டம் தான். எப்படிங்க அவ்வளோ பயங்கரமான ஹார்டு டெரெயினில் சாதாரண இந்த ரொம்ப நம்ம ஆரோக்கியமற்றதுன்னு நம்ம கருதக்கூடிய நூடுல்ஸை சாப்பிட்டு அவங்க இமயமலையே ஏறுறாங்க. விஷயம் என்னென்னா, நீங்கள் என்ன உணவு சாப்பிட்றீங்கிறத விட அதுக்கு நிகராக நீங்கள் தகுந்த உடல் உழைப்பு கொடுக்குறீங்களா அப்படிங்கிறத விஷயம். ஸோ அவங்க மினிமலாக அவங்க அந்த மாவுச்சத்து உணவை சாப்பிட்டு, நம்ம ஊரில் நம்ம இட்லி சாப்பிட்ற மாதிரி சாப்பாடு சாப்பிட்ற மாதிரி அவங்க ஊரில் அவங்க நூடுல்ஸ் சாப்பிட்றாங்க. அவ்வளோதான். அதை சாப்பிட்டு அவங்க கடின வேலை பார்ப்பாங்க, மலை ஏறுவாங்க, அவங்களுக்கு அது ஜீரணமாகிடுது, ஃபிட்டாக இருக்காங்க. நம்ம ஊரில் குழந்தைங்க தினமும் எந்த வேலையும் பார்க்காம சும்மா தினமும் 1 பாக்கெட் 2 பாக்கெட் நூடுல்ஸ் செஞ்சு சாப்பிட்டுருந்தாங்கன்னா அது ஃபுல் அண்ட் ஃபுல் 60 கிராம் 70 கிராம் மாவுச்சத்து தான் தேவையில்லாத உள்ளே போயிட்டுருக்கும். எந்த வேலையும் பார்க்காம அதை சாப்பிட்டுருந்தாங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக அது உங்களுக்கு கொழுப்பு சத்தாக மாறும். ஸோ உடல் பருமன் அதிகரிக்கும். நூடுல்ஸ் வந்து அது தொட்டாவே ஷாக்கடிக்கும் அப்படிங்கிற மாதிரி பயங்கரமான ஆரோக்கியமற்ற உணவா அப்படின்னா அந்த அளவுக்கு கிடையாது. ஒரு ரெகுலராக நீங்கள் ஒரு நூடுல்ஸ் ஆகட்டும், அல்லது ஒரு பரோட்டாவாகட்டும், அல்லது சாதாரண சப்பாத்தி ஆகட்டும், அரிசி சோறு ஆகட்டும், எல்லாமே ஓரளவுக்கு மாவுச்சத்து அதிகம் நிறைஞ்ச உணவுகள். நீங்கள் எதை சாப்பிட்றதா இருந்தாலும் லிமிட்டான அளவில் சாப்பிடணும். சரிங்களா? நூடுல்ஸே கெடுதல், அதை பார்த்தா அப்படியே டைனோசர் துரத்திட்டு வருது தூர ஓடு அப்படிங்கிற அளவுக்கு ஓட தேவையில்லை. ஆனால் அதே சமயத்தில் இது ஆல்ரெடி எண்ணெயில் பொரிச்ச சோடியம் அதிகமாக இருக்கக்கூடிய, உப்பு அதிகமாக இருக்கக்கூடிய உணவு அப்படிங்கிறனால தினசரி உணவுல சேர்க்கறதும் அந்த அளவுக்கு ஒரு ஆரோக்கியமான விஷயம் கிடையாது. சரிங்களா? அதே மாதிரி குழந்தைங்களுக்கு அது எண்ணெயில் பொரிச்ச உணவுங்கிறனால தினசரி உணவாலாம் கொடுக்க வேண்டாம். குழந்தைங்க விரும்பி சாப்பிட்றாங்கன்னா ஒரு வாரம் ஒரு நாள் கொடுங்க. நான் சொன்ன மாதிரி அதில் ஒரு முட்டையோ சிக்கனோ அந்த மாதிரி ஒரு புரோட்டீனை கலந்து அது கொஞ்சம் காய்கறிகள் கலந்து கொடுக்கலாம். தினசரி உணவாக வந்து கொடுக்க வேண்டாம் அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்து. ஸோ நூடுல்ஸா அப்படியே துஷ்டனை கண்டா தூர விலகு அப்படிங்கிற அளவுக்கு ஓட தேவையில்லை. பட் அதே சமயத்தில்
அது மாவுச்சத்து நிரம்பிய உணவு அப்படிங்கிறதுனால மிதமான லெவலில் அக்கேஷனலாக சேர்த்துக்கிறதுல தவறு கிடையாது. ஆனால் அது தினசரி உணவாக சேர்த்துக்கிறதுல, அதுவும் முக்கியமாக குழந்தைகளுக்கு சேர்த்துக்கிறதுல எனக்கு அந்த வித உடன்பாடு கிடையாது. ஸோ அக்கேஷனலாக கொடுங்க. இந்த மாதிரி புரதம் காய்கறிகள் கலந்து வேணால் நீங்கள் கொடுக்கலாம், தவறு இல்லை. மற்றபடி அவாய்ட் பண்ணிக்கணும்னு நினைக்கிறவங்க அவாய்ட் பண்ணிக்கலாம். மற்றபடி சிறுதானிய நூடுல்ஸு, ஆட்டா நூடுல்ஸுன்னு டெய்லியும் கொடுக்கறது அது தவறான பழக்கம். எதில் செஞ்சுருந்தாலும் நீங்கள் அளவு லிமிட்டடாக கொடுக்கணும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சு.